எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 சனி பகவான் மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி, பூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது 4ஆம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனி தான். கெட்டது பண்ணினாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனி தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது நேர்மையான கிரகம். அதனால தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார். அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே, அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. பொதுவா ரிஷப ராசியாதிபதி யாருன்னா சுக்கிரன். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். அதாவது கொடுக்குறவரை கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்கிரன் சொல்லுவாங்க. அவரு தான் உங்க ராசியாதிபதி. பொதுவாகவே சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி மற்றும் பெண்ணுக்கு அதிபதி. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த சனி வக்ரத்துக்கு அப்புறம் நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே தான் பார்க்குறாரு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு. அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார், அப்படியே கொடுத்துருவார். போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, நமக்கு வந்த லெட்டரை கொண்டு அப்படியே நம்ம கையில் ஒப்படைக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10 ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. இப்போ சனி பகவானுக்கு 3, 7, 10, ராகு கேதுக்கு பார்த்தீங்கன்னா 3, 7, 11, குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 8. மற்ற கிரகங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 7, பொதுவான பார்வை 7. அப்ப சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. அப்ப மிதுன ராசி கட்டன்றது பார்க்கும்போது மீன ராசியிலிருந்து உங்க ராசி தான் பார்க்கறாரு சனி பகவான். பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் மீன ராசியிலிருந்து ரிஷப ராசி உங்க ராசி 3ஆம் இடமா பார்க்கறாரு. அப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் நிச்சயமா கொடுத்துருவார். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அதே மாதிரி ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக வேலை செஞ்சது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. ஏன்னா சனி பகவான் முன்னாடி வரும்போது உங்கள் ராசி பார்ப்பாரு, உங்களுக்கு நல்லது செய்வார். அதே சனி பகவான் பின்னாடி போகும்போது, அதாவது வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஆப்போசிட்டான வேலைகள் செய்வார். உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு வக்ரம் அடைகிறாருன்னா அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்போ 100% பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் சாதிக்க போறீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டாக மார்ச் 29 ஜூலை 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது. அப்ப எதனால ஜூலை 13 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் நல்லா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருந்தாருனால உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் கொடுக்கல. இப்ப மீண்டும் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மீண்டும் நிவர்த்தி அடையும் போது முன்னாடி வராரு.
அப்போ அந்த முன்னாடி வரும்போது என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. அப்போ ஆல்ரெடி உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவானே உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் சுக்கிரனே. அப்போ சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தராரு. சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, இன்னைக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான். அவரும் உங்களுக்கு நல்லதை தான் பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காளை மாடு. இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா ரிஷப ராசினா மாடுன்றது மட்டும்தான் இன்னைக்கு பொதுவாக தெரியும். ரிஷப ராசி அப்படின்னா காளை மாடு. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசி வந்து பார்த்தா இந்த சரம் திறம் உபயன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தா திறம் ராசி. திறம் ராசின்னா அதாவது ஒரு திறமையான ராசி. ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக அதை செய்யறதுக்கு தான் பார்ப்பீங்க. ஒரு திறமையான ராசி தான் திறம் ராசி. அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா பஞ்சபூதத்தில் உங்கள் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்த ராசி. நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்றுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து உங்க ராசி வந்து பூமி சார்ந்த ராசி. அப்படி பூமி சார்ந்த ராசினாவே உங்களுக்கு இந்த மண்ணு மேல நிறைய ஆசை வச்சிருப்பீங்க. மண் வாங்கலாமா, மனம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒரு சொத்து வாங்கி போடலாமா, ஏதாவது இந்த மாதிரி மண்ணு மேலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும். மற்ற விஷயத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு மேலே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசி. அந்த மாதிரி அதுக்காக தான் பூமி ராசின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது உங்களுடைய அமைப்புக்கு இப்போ பொதுவாக ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னைக்கு எப்படின்னா மார்பு பகுதி சார்ந்த ராசி. பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரிஷப ராசி அப்படின்னா மார்பு சம்மந்தப்பட்ட இடம், அதாவது முன்பகுதின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா இந்த மார்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் சரியாகும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் முன்னோக்கி வரும்போது உங்களுடைய ஹெல்த் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி அதெல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன விவரம்னு தெரியாமலே நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியாமலே செலவு பண்ணியிருப்பீங்க. 12 ராசிகளுக்கு 12 உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் சார்ந்தது பார்த்தா உங்களுக்கு மார்பு பகுதி. இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெய்வத்து மேலே அன்பு அதாவது பாசம் வச்சிருக்கக்கூடிய ராசி. நீங்கள் மற்றவங்களால யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன் பெத்த பிள்ளைங்களே நம்ப மாட்டீங்க. பிள்ளைங்க சோறு போடுவாங்க, பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு எப்பவுமே நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. போ இருக்கிற வரைக்கும் நான் சம்பாரிச்சிட்டு இருந்தால் போதும், மற்றவங்க கை எனக்கு யாரும் பார்க்க வேண்டாம், மற்றவங்க நீ யாரும் எனக்கு கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லுவேன். ஆன்மீகத்தை சார்ந்த ராசி. நிறைய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, அதாவது வந்து ஆன்மீகத்தில் இருப்பாங்க, ஆன்மீகத்தை சார்ந்த ராசி, தெய்வங்களுக்கு தொண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ராசி தான் ரிஷபராசி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது இப்போ லாப சனி. பொதுவாக இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் தான் அருமையான இடம், லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் தான் சனி உட்காந்துருக்கிறாரு, இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. அப்போ இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சனி வக்கர நிவரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இதுக்கு மேலே உங்களுக்கு மண்மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வாங்கியே தீர போகிறீங்க. மண்ணு மனை வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, அதாவது வண்டி வாகனம். ஏன்னா மேக்சிமம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசியாதிபதியும் சுக்கிரன் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர். அப்படி இருந்தாலும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மண்ணு மனை வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு பின்னாடி கொடுப்பாரு. உங்களுக்கு எப்படி கொடுக்குறாருன்றது தான் இப்போ கேள்வி. அப்போ உங்களோட சுய ஜாதகம் என்ன சொல்லுது அது முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் படிப்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி படிப்பு உங்களுக்கு தடைப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ரேங்க் ஃபஸ்ட்டு, கைத்தட்டல், மெடல் வாங்குறது, சர்டிஃபிகேட் வாங்குறது, இது மாதிரிலாம் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்வைப்பட்ட கோடி நன்மை. இந்த சனி பகவான் பார்க்குறதே 3 ராசி தான். 3ஆம் இடமா ரிஷப ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா கன்னி ராசி பார்க்குறாரு, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. இந்த 3 ராசிக்கு தான் இந்த பிராப்தம் இப்போ கண்டிப்பாக இருக்குது.
அப்போ உங்கள் ராசிக்கு இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு சனி பகவான் நல்லது கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த நல்லதுன்றது வந்து இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுக்கறதா இருக்கலாம். திருமணம் தள்ளி தள்ளி போனவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கலாம். வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்து வெளிநாடு கிடைக்காதவங்களுக்கு வெளிநாடு போகிற பிரார்த்தம் கொடுக்கலாம். அதை தவிர வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் செய்ய முடியாமல் சிரமத்தில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிகளுக்கு சொந்த தொழில் செய்கிற பிரார்த்தம் கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு லாபம், மனையை தொட்டால் லாபம், பொண்ணை தொட்டால் லாபம், பொருளை தொட்டாலும் லாபம் தான். ஏன்னா சனி பகவானுடைய ராசி உங்கள் ராசி பார்க்கறது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி வந்துட்டாலும் இயல்பை நிலைக்கு வந்துட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்சு தொழில் தடைகள் ஃபஸ்ட்டு விலக போகுது. தொழில் தடைகள் எல்லாம் தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கு கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்குற ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இது ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க இதுக்குண்டான முயற்சி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனையும் தீரும், கவலைகள் துன்பங்களும் உங்களுக்கு விலகும், கருத்து வேறுபாடுகளும் சரியாகும். மொத்தத்தில் நீங்க சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க சாதிக்க போறீங்க. அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துருக்குது. அடுத்தது சனி வக்கரமாகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சனி பகவான் கொடுத்துட்டு இருப்பாரு. இதுல மாற்றமே இல்லை. இதை தவிர உங்களுக்கு இண்டிவிஜுவலான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.